கடவுள்கிட்ட தவம் இருந்து வரம் கேட்கும்போது கடவுள் வந்து இல்லைன்னு சொல்லுவார். கரெக்டாக எனக்கே சாவு இருக்குப்பா, என்ன சொல்லுவாரு, எனக்கே சாவு இருக்கு. ஆனா இங்க ஒரு குறிப்பு இருக்கும். என்ன இருக்கும்? எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும், எந்த பாதையில் பயணிக்க வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும், எந்த துறையில் எடுக்க வேண்டும். அப்ப இங்க மூட பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, பஞ்சம் கிடையாது. ஆனா மூட பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது இல்லை, அது தெரியும், அது மூடத்தனமானது. இப்பொழுது நாம் கண்மணி ஆயில் மில், மணிலா பயிர்கள் கொண்டு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எல்லாம் பண்றாங்க. இவங்க நம்ம தர்மசாலை பணிகள்லாம் தெரியும். கடந்த வருடங்கள்ல உணவு கொடுத்தது, கஞ்சி கொடுத்தது, பசி ஆற்றுவித்தல், பசி நீக்குவித்தல், பசி ஆற்றுவித்தல், இந்த 3 கொள்கை தான் நம்மளோட கொள்கை. அன்னதானம் கிடையாது, அன்ன விரயம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும். தொடர்ந்து அன்னதானம் பண்ணா அதில் உதவிக்காக செஞ்சவங்களாம் விலக ஆரம்பிச்சிடுவாங்க. காரணம் அவங்க சொத்துலாம் காணாமல் போயிடும். ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் செலவாக வச்சுக்கலாம். ஒரு கோடீஸ்வரர் தொடர்ந்து செய்வாரா? கோடீஸ்வரர் இருந்தாலும் செய்வாரா? அதுக்கான ஒரு பகுதியாக உணவு கொடுப்பார் வருஷத்துக்கு ஒரு தடவை. அதெல்லாம் சேர்த்து அன்னதானத்தை ஒன்றா பண்ணலாம். ஆனால் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தினசரி செய்யறதுக்கான நல்ல தன்மை, நல்ல இயல்பு, நல்ல குணம் இருக்கணும். ஆலயத்திற்கும் கோயிலுக்கும் சென்று வழிபடுகின்ற நீங்கள் உங்களுக்குள் உள்ள தன்மையை நீங்கள் உயர்த்தி கொண்டீங்கன்னா கடவுள் உங்களை வந்து பார்ப்பார். கோபம் மனுஷனுக்கு என்ன இருக்கு? கோபம் வந்துடுது. இயலாமையினால் கோபம் வந்துடுது. சொல்லி புரிய வைக்க நம்ம முயற்சி பண்றோம். ஆனா அந்த சொல்றது என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் தனக்குள்ள ஒரு பிடிப்பு இருக்கு, தான் பெரிய ஆளு, நான் செய்யறது யாரும் செய்யல, நான் செஞ்சிட்டு இருக்கேன், இதை செய்ய முடியுமா? எதை ஒன்றாலும் எல்லாராலும் செய்ய முடியும். ஆனா அதுல என்ன குற்றம் குறை உண்டாகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது சரி பண்ணிக்கலாம். ஆனா எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும். எல்லாரும் நல்லவர்கள் தான், வல்லவர்கள் தான், நானும் தெரிந்தவர்கள் தான். நல்லவர்கள் தேவையா அப்படின்னா நல்லவர்கள் தேவை, வல்லவர்கள் தேவையா, வல்லவர்களும் தேவை, நானும் தெரிஞ்சவங்களும் தேவை. ஆனா வல்லவர் எப்படிப்பட்டவர்கள் தேவை? உத்தமர்கள் தேவை. உத்தமன்னா யாருப்பா? உத்தமன் எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பேர் வச்சுக்கிறார், உத்தமன். அவரா? அவர் இல்லை, உத்தமன். சரி, நல்ல குணம் பொருந்தியவரா? அதான் குணம் பொருந்தியா, அவர் உத்தமன் கிடையாது, குணசீலன் அவர் பேர். அப்போ செயல்கள் மூலியமாக ஒருவரை நிர்ணயிக்கும் பொழுது அவருடைய தன்மை உயர்வடைகிறது. உத்தமன்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. கடவுளை விட மேலானது, தெய்வத்தை விட மேலானது, இறைவனை விட மேலானது. ஔவையார் கூட சொல்லுவாங்க, இறைவன் எங்கு ஒடுங்குகிறார், தொண்டர்கள் ஒடுக்கம். தொண்டர்கள்னா தொண்டு யாருங்க செய்யறாங்க? நீ தொண்டு சேவைலாம் ஒன்றும் யாரும் தினசரி செய்யற மாதிரி தெரியல. ஏன்னா செய்யறவங்களுக்கு கண்டிப்பா சொல்ல முடியும், அது எப்படி செய்ய முடியும், அது எவ்வளவு கடினம், அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அப்படின்னு செய்யும். தொண்டு செய்வது, தொண்டு செய்து கிடப்பதை என் பணி என் கடன் சொல்லியிருக்காங்க. ஆகையால் சிறந்த தொண்டருள் இறைவன் ஒடுக்கும். சரி, இறைவன்னா யாருன்னு பார்த்துருவோமா? இது வரைக்கும் இறைவன் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களாம் இறைவனா? அவங்களாம் இறைவன் இல்லை, ஒரு பெயர். இறைவன் தான் இயற்கை தேசம், இயற்கை ஏகதேசம். ஏகாதேசி ஒன்று கொண்டாடிருப்பீங்க, அது இறைவனுக்கு உண்டான நாள். அன்னைக்கு கண் விழிக்கணும். அதாவது அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விழிப்பு நிலையில் இறைவனை காண்பதற்காக காத்திருத்தல் பேர். சிந்திக்கணும், முழு நேரமும் சிந்திக்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் இவங்க தாய்மா சொல்லுறது, சோழி விளையாடுறது, கண்ணு முடிக்கணுமா? இப்போ அட்வான்ஸாக போயிட்டாங்க, சீட்டு விளையாடுறாங்க. கண்ணு சீட்டு விளையாடணும், உண்மையாக தூக்கம் வராது. அது அந்த அளவுக்கு ஒரு மாயை. அதில் வெற்றி தோல்வி வேற இருக்கும். தோல்வி அடிச்சுட்டா விடவே மாட்டாங்க, வெற்றி அடைகிற வரைக்கும். ஆகையால் சூதாட்டம் என்பது மிகப்பெரிய மாயை. அந்த சூது ஆடுகின்ற ஆட்டத்தில் சிக்கியவர்கள் சின்னாபின்னமாவார்கள். இளைஞர்கள் இப்போ நீங்கள் செல்ஃபோன்லாம் அந்த ரம்மி இதெல்லாம் பரவ விட்டாங்க. தயவுசெய்து யாரும் விளையாடாதீங்க. நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்குது அது மூலமா. அதில் போய் மாட்டினவங்க சொத்து மட்டும் இல்லை, சூசைட் பண்ணிட்டாங்க சமீபத்தில். அதனால நடைபெறுகின்ற சூசைட்கள்லாம் அதிகம். செல்ஃபோனில் சீட்டாட்டம்,
ரம்மி இது மாதிரி எது மாதிரி விளையாட்டுனா எதுவுமே விளையாடாதீங்க. பணம் தராத மாதிரி இப்போ பாருங்க, அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு கம்ப்யூட்டர் எல்லாமே. சும்மா ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க விட்டு மொத்தத்தையும் உருவிடுவாங்க. ஆகையால் நம்மளுடைய தன்மை கடவுள் தன்மை. அப்போ இறைவன் தான் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஏகா தேசத்தில் ஒரு நாளை பார்க்கறதுலாம் கிடையாது. இறைவன் ஏகாதேசி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வந்தாலும் இதை உணர்வுகின்றவர்கள் யாராவது ஒருவர் தான். அதனால தான் ஏக தேசத்துல கடவுளை உணரணும். ஏக தேசம்னா கடவுளை இல்லாம நம்ம உணராம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏகாதேசினா ஏக காலத்துல ஒரு நாள், ஏக காலத்துல நினைக்கணும்னா ஏகாதேசி அன்னைக்கு கூட அதை செய்யணும். நினைக்காம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், செய்யாம இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏகாதேசினா வருடத்திற்கு ஒரு முறைன்னு அர்த்தம். ஏக காலத்தில்னா எந்த காலத்திலையும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம உணவு வழங்கிட்டவங்க தான், கஞ்சி உணவு கொடுத்தவங்க தான் அடையாளம் தெரியும் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உணவு உண்டு. அன்னைக்கு கஞ்சிலாம் எடுத்துன்னு வந்து சாப்பிடல. நீங்கள் சாப்பாடு இருக்குமா? பின்னாடி போய் வாங்கிக்கலாம். சாப்பாடு கொடுக்குறாங்களா? பின்னாடி வாங்கி அம்மா அந்த வரவங்களுக்கு அந்த வெஜிடபிள் சாதம் கொடுக்குமா? பேப்பர் பிளேட்டோ இல்லை வச்சு கொடுங்க. ஒரு வருடம் கஞ்சி வார்த்தலும் உணவு கொடுப்பது மூலம் இங்கே பசியாடுறவங்க நிறைய பேர் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வள்ளலாருக்குன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா இது கொடுக்காம இது செஞ்சாலும் மாயாஜால செயல். பசியோடு இருப்பான் ஒருத்தன், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், பசிக்கும், ஆனால் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அந்த பசி யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. சொன்ன யாரு அதை கவனிப்பான். சாப்பாடு கொடுத்துட்ட பிறகு அவன் வேடிக்கை பார்க்க மாட்டான், அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஏன்னா பசிக்கு ஆறுதலான விஷயம் ஏதோ ஒன்று அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அடுத்தது சாப்பாடு கிடைச்சோடனே அடுத்தது என்னன்னு அதை மனசு சொல்லிடும். தூக்கம், ரெஸ்ட்டு, இல்லைன்னா ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு. அப்போ இந்த உலகம் இயங்குறதுக்கு கண்டிப்பாக சாப்பாடு தேவை. அதனால தான் சோத்துல வச்சா சிவலிங்கத்தை. சிவலிங்கம்னா என்ன? சிவானா என்ன? சீனா அறிவு, வானா வகாரம், அந்த அறிவை வெளிப்படுத்துகின்ற தன்மை. இது நிறைய பேருக்கு தெரியாது. சிவசிவான் கோயில் எழுதிருப்போம், இந்த கணத்தில் போட்டுப்போம். எவ்வளோ அறியாமை பாருங்க. அதை சொல்றதுக்கு தான் ஆச்சாரியனை போட்டு ஒரு 15 ஏக்கர் கோயில் குத்தகை எல்லாம் கொடுத்து அவர் பயிர் வைக்க மாட்டார். அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவார். கஷ்டப்படுறவங்கிட்ட கொடுத்து நீ அறுவடை பண்ணி நீ 10 மூட்டை எடுத்துக்கலாம், எனக்கு 100 மூட்டை கொடுத்துரு. எவ்வளோ அறியாமை பாருங்க. இதை சொல்ல சொல்லி மன்னரால் நியமிக்கப்பட்ட ஆச்சாரியன் இதை சொல்லலை. கச்சேரிக்காக கன்னத்தில் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தப்பு செஞ்ச மாதிரி டெய்லி அடிச்சுக்கிறாங்க போய் கோயிலில். தப்பு என்பது ஒன்று கிடையாது. நீ சரியாக செய்யவில்லை என்பதுதான் உண்மையை தவிர நீ செய்யவே மாட்டேன்னாதான் தவறு. ஒரு செயலை திருத்திக்கிறதுக்கு பேர் தப்பா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். திருத்திக் கொள்வதற்கு பேர் தவறா? தவறு திருத்திக்குமான்னு சொல்றது தப்பான வார்த்தை. தவறை போய் திருத்த முடியாது. தவறு நேர்ந்து விட்டது, அவ்வளவுதான். தப்பு தப்பு தான். தப்புக்கு தண்டனை உண்டு தான். இவருனா பாவம் பண்ணிட்டு இவர் புண்ணியம் பண்ணிட்டாருன்னா சரியா போயிடுமா? பாவத்திற்கு விளக்கம் பாவம் தான், புண்ணியத்திற்கு விளக்கம் புண்ணியம் தான். அறிவு விளங்கிய ஜீவர்கள் தான் ஜீவகாரணியம் செய்ய முடியும். அறிவு விளங்கிய ஜீவர்கள் தான் ஜீவகாரணியம், கடவுள் வழிபாடு. அப்ப கடவுள் வழிபாடு எது? நான் உணவு கொடுக்கறத தவிர வேற இல்லைங்க. இங்க இருக்க நம்ம அன்பர்கள்லாம் நல்லா தெரியும். நம்ம எது போனாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம உணவு கொடுக்குறோம், பசி ஆடுறோம். அன்னதான கொள்கை அன்ன விலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. பசி ஆட்டு வித்தல், பசி நீக்கி வித்தல், பசி அட்டு வித்தல். கேள்வி புதுசா இருக்கும். என்னடா வள்ளலார் கொள்கையில் இப்படிலாம் இருக்குதான்னு. சாப்பாடு போடுவாங்க, அவ்வளவுதானே தெரியும். அதை தாண்டி வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. சாப்பாட்டுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் நீங்க சிறந்த நாணி 19ஆம் நூற்றாண்டில் நான் வைலன்ஸ் சாம்பியன் ஃபுட்ன்ற கண்டென்ட்ல மட்டும் 200 வருஷம் நடத்தினார். இன்னும் 50 வருஷம் இருக்குது. 2025 2075 250 வருட காலங்கள் நம்ம சிறப்பா போகுது. நம்ம தமிழரோட மரபு எப்படி இருக்கும்? சிறப்பானதா, உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடியதா இருக்கும். செல்வ பெருந்தகைகள் உருவாகி இருப்பார்கள். அறிவால், ஆனந்தத்தால், அனுபவத்தால். ஆனால் தானமும் தர்மமும் தியானமும் தவம் யோகத்தை காட்டிலும் மேலானது. தியானம் பண்ணும்போது ஒருத்தனை கொண்டுட முடியும் ஈஸியா. ஏன்னா தியானம் கண்ண மூடிட்டு இருக்கலாம், விழிப்பு நிலையில் இல்லை. விழிப்புணர்வு என்பது கண்ணை திறந்து கொண்டு. அதனால வள்ளுவர் சொல்ற கண்மூடி பழக்கம் எல்லாம் மண்மூடி போகின்றது. புரட்சி துறவி அவர் 19ஆம் நூற்றாண்டுல பாருங்க, யாரும் சமைக்கலாம் மாட்டாங்க. இந்த சாமி யாருன்ற வார்த்தை எம்ஆர் ராதா ஒரு படத்துல கேட்டுருவார்.
ஒன்று ஆத்திகன். அவர் அறிவுபூர்வமாக கேட்கிறார், சாமி யார்? சாமி என்ற அந்த வார்த்தை ஏன், எதற்கு, எப்படி, அதனால் கேள்வி. யார் சாமி யார்னு இருக்கு, அதுல கேள்வி கேட்குற, அதை சொல்ல தெரியுமான்னு கேட்குறாரு. சாமி, சாமின்னா சாப்பாடு சாப்பிட்டு சாமி நினைக்கிறது. சாவிலிருந்து மீள்வது, சாமி சாவிலிருந்து மீள்வது. சாவிலிருந்து மீள்வதற்காக ஒரு வாழ்வியல் போதிக்கப்பட்டது, சொல்லிக் கொடுக்கப்பட்டது, நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டது. சாகாக்கலை அனுபவம் என்பது தொன்று தொட்டு தென்னாடு என்று சொல்லக்கூடிய தமிழர் மரபில் இருக்கிறது. வடநாட்டிலலாம் சாகாக்கலை இல்லை, சாகத்துக்கூட கலை இருக்குது. போர்வாள் பயிற்சி, குத்துச்சண்டை பயிற்சி, அம்பு விடுதல். கடவுளுக்கு எத்தனை அம்பு படைச்சிட்டாங்க, கடவுள் போய் அம்பு விட்டுலாம் சாவடிப்பாரா? இப்போ பெரிய சக்தி உடைய ஒருத்தர் போய் நேரடியாக போய் ஒருத்தர், இப்போ நான் ஒரு ஐஜி இருக்காரு, ஒரு குற்றவாளி போய் ஐஜி போவாரா? அதுவும் இன்னைக்கு சூட்டர் சைட்டு ஆர்டர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாது, கொல்லவே கூடாது. மனிதன் கொல்லுவது அபராதம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் வந்துடும். மனுஷனை கொள்ள, அவனுக்குள்ள வரையறுத்த சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே கொல்ல முடியாது. அப்போ இறைவன் கொண்டுடுவாரா? அவனோட தன்மை அவன் இழக்கும்போது அவனே செத்துட போகிறான். இதுக்கு நடுவில் யார் தண்டிக்கிறதுக்கு? ஞானிங்கெல்லாம் போய் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். இவ்வளோ குற்றம் பண்ணிட்டாங்க, ஒரு தூக்கு தண்டனை கொடுக்க ஞானிக்கிட்ட சொன்னேன், போப்பா உள்ள கடவுளே அவரை மன்னிச்சு உயிரோட வச்சுருக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாம் பொதுவாக எல்லா வேதத்திலையும் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செஞ்சா நீ மரணம் அடைஞ்சிருவ. மரணம் வேறு, சாவு வேறு, இறப்பு வேறு. அகால மரணம், ஊழ்வினையால் மரணம், அஜாக்கிரதையால் மரணம். அப்போ மரணத்தை ஏன் இப்படி சொல்றாங்க? அப்போ மரணம்னா என்ன? மறுத்து போயிடும், உடம்பு மறுத்து போயிடும். அதுக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வோ அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வோ தான் இணைப்பு. இறப்புனா இயற்கைத்தன்மை உன்னுள் இருந்து நீங்குகிறது, அதனால் இறக்கின்றாய். இதுல பெரியரா சின்னரா இருக்கு. இறக்கம் இல்லாதவங்க இறந்துருவாங்க, சின்னதா போட்டா இறக்கம். ஏன் இறக்குறாங்கன்னா இறக்கத்தன்மை இல்லை. இப்ப இறக்கம்னா என்ன? ஏறுவது சிரமமாக இருக்கும். ஒரு மலையில இறக்கத்துல ஏதாவது வண்டியில நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கணும், ஆஃப் பண்ணி நியூட்ரல்ல போட்டீங்கன்னா போதும். நியூட்ரல் ஆகிட்டீங்கன்னா கீழே வந்துடலாம். ஏற்றம் என்பது உங்கள் வாழ்வியலின் நெறி சார்ந்த அறம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் இரக்கம் என்பது எளிமையாக இருக்கும். அந்த இரக்கம் இருந்தால் இறக்க மாட்டீங்க. சின்னதாகவும் பெரியதாகவும் உள்ள வித்தியாசம், அது இறப்பு. இதுக்கு மேலே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த ரா இருந்தால் இந்த இரக்கம், ரா ஏஜென்ட்னு ஒன்று இருக்கு நம்ம அமைப்பு. வள்ளலார் சொல்றாரு, இறைவன் சொன்னா ஏற்றுக்காதீங்க. உலகினால் அறிந்தால் ஒழிய அளவினில் அழக அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதின்ற நிலையை நான் சொல்லிட்டேன். ஆனால் உழவு பாருங்க, அதை உழவு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதை அளவினால் அளக்க முடியாதது, அளவினால் அளக்க முடியாதது. அதுக்கு ஸ்கேல்லாம் கிடையாது, ஸ்கேலே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அது. சரி, அப்போ ஸ்கேலுன்னு ஒன்று வந்து அளக்க முடியுமா? அளக்க முடியும். அதற்கு முன் அருளாளர்களும் ஆன்மீகவாதிகளும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அளக்க முடியும். அதனால தான் திருமூலர் போன்றவங்க சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் தேவை. ஒருத்தன் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், மந்திரம் சொன்னால் ஏதாவது கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது. மனம் செம்மையாகும். மனம் செம்மையாயிட்ட பிறகுனா அவன் அந்த செம்மை எதுக்காக செம்மையாக்கணும்? ஒரு விஷயத்தை நினைச்சு செய்யறான், 108 மணி உருட்டுறான். அது காரணம் உருட்டுறதுக்கு இல்லை, விஷயத்தை செய்யறதுக்கு. நான் இந்த வேலை செய்யலாம். இப்போ வண்டி வாங்கணும், முதல்ல வண்டி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? இதான் 1 மணி உருட்டணும். வண்டி வாங்கினா என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும்? நான் என்னதான் வண்டி நல்லபடியாக ஓட்டினாலும் எதிரில் பிரேக் பிடிக்காமல் லாரி வந்தால் என்ன ஆகும்? அடிச்சு தூக்கிடுவோம். அப்போ வண்டிகள் தெரிஞ்சு தான் வாங்கணும். எதிர்க்கில் ஒரு வண்டி நம்ம இதுவில் வரும். இப்போ நம்ம பாதைசாரிகள் நடக்கிறாங்கல்ல, இதுவே சரி கிடையாது. இப்போ வண்டி வர ரூட்டில் ஆளுங்க போகணும், போகிற ரூட்டில் ஆளுங்க போகணும். எப்படி பின்னாடி வர்றவர் பிரேக் பிடிக்கலாம் ஏற்றிட்டு போயிடுவார். இப்போ வர வண்டி ஆப்போசிட்டில் வருதுன்னா நடக்கிறவங்க இப்படி நடக்கணும். அப்போ தான் அந்த வண்டி பிரேக் பிடிக்கிறா இல்லையான்னு தெரியும். பின்னாடி வர வண்டிக்கு பின்னாடியே நடக்கக்கூடாது, முன்னாடி போகிற வண்டிக்கு முன்னாடியே நடக்கக்கூடாது. இது கவர்மெண்ட் பாருங்கள், இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லை. உயிரையும் மனதையும் உடலையும் நீங்கள் காக்க வேண்டுமானால் இரக்கத்தன்மை இருக்க வேண்டும். இரக்கம் இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. இரக்கம் என்பது மிகவும் உயர்ந்த விஷயம். இரக்கம் இருந்தால் இறப்பு அல்ல. உங்களுக்கு இரக்கம் இருந்தால் என்ன இல்லை, இறப்பு அல்ல. அதனால தான் இரக்கவான் வந்து இருக்கணும். உயிர்களை கொல்லாமல் இருக்கணும், உயிர்களை கொண்டு சாப்பிடாமல் இருக்கணும். இந்த தன்மைக்கு இரக்கத்தன்மை என்று பேர். ஈவு இருக்கிறக்கா, உனக்கு ஈவு இருக்கிறக்கான்னு கேட்குறாங்க. ஈவு என்றால் என்ன? ஈவு மீதி இதெல்லாம் வகுத்தல் கணக்கில் வரும். ஈவு மீதி. ஈவுனா ஒரு தொகை இருக்கணும், கணக்கில் வரும்.
மீதினா அதுல மீந்தது. அப்ப ஈவு வந்து நன்மையா? ஈவு என்பது நன்மை. அப்ப ஈவுன்ற வார்த்தை தமிழ் எல்லா மொழியிலும் பரவி இருக்கு. இதுல நம்ம முஸ்லீம் நண்பர்கள் அதை பயன்படுத்துவாங்க, ஈத் முபாரக்னு பயன்படுத்துவாங்க. ஈவோட திரிப்பு தான். தமிழ் எல்லாத்துலேயும் கலந்து இருக்குது. தமிழோட கலப்பு தான் மற்ற மொழிகளின் கலவை. இப்போ சமஸ்கிருதம் தமிழும் ஈரானிய மொழியும் கலந்தது. மலையாளம் வந்து தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது. இப்போ எப்படின்னா ஒரு கலர் கலந்தா இன்னொரு கலந்தோம், அது கூட இன்னொரு கலந்தா அந்த கலரை மாற்றிடும். இது நல்ல ஆய்வாளர்களை கூட நீங்கள் ஆய்வு செய்யலாம். சரி, தமிழ் எழுத்து வடிவத்தில் இருந்ததா? தமிழ் எழுத்து வடிவில் கிடையாது, பேச்சு மொழி தான். புகையில் கோடு கூட போட்டு அதை ஆக்கு கொண்டு வரதுக்கு பல வருடம் ஆயிடுச்சு. ஆணை நீங்கள் பார்க்குறது கோயிலில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. கோயிலே தமிழ் எழுத்து இருக்கும். அப்போ இந்த வடிவத்துக்கு பிரம்மி எழுத்துக்கள் என்று பெயர். நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ் சுத்த சிவானுபூதி தரவல்லது. சிவானுபூதினா என்னென்ன, அனுபூதினா என்ன? விபூதி கேள்விப்பட்டுக்கிறேன், திருநீர் கேள்விப்பட்டுக்கிறேன், அது நான் அனுபூதி. முதல்ல நீங்கள் நெத்தியில் பூசுறீங்களா, அது திருநீர்லாம் கிடையாது. பட்டை அடிக்கிறீங்களா, அது விபூதி கிடையாது. அது பேர் சாம்பல். விபூதி என்றால் விசாரத்தன்மை உடையவர் அர்த்தம். சதா விசாரம் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த உடல் எப்படி, இந்த உயிர் எப்படி, இந்த மனம் எப்படி, இந்த இயற்கை தன்மை எப்படி. அவர் விபூதி செய்கிறார். அவர் என்ன அடைவார்? அனுபூதி அடைவார். பட்டினத்தாரு பத்திரிகையாரெல்லாம் அனுபூதி அடைஞ்சவங்க. ஏன்னா சொத்து பாருங்க, 600 கோடி சொத்து 3 தலைமுறை 30,000 பேர் வச்சு போயிட்டு 10,000 பேர் வேலை செய்வாங்க ஒரு தலைமுறைக்கு. அவங்க பையன் 6,000 கோடி சம்பாதிச்சு வந்து காட்டினான். அப்போ அறிவு இழந்து விட்டேனே, 3 தலைமுறையை வீணாக்கி விட்டேனே, 30,000 பேர் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டேனே, இந்த பாவத்தை நான் எங்கு போய் கழிப்பது என்று தான் அவனை போய் கோணி எடுத்து கட்டிக்கிறது. முன்னோர்களோட செய்த பாவத்துக்குன்னா பதில் சொல்லி ஆகணும்ல. ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணி காட்டணும். எப்படி 600 கோடி இல்லைன்னா அவங்க அந்த தலைமை பதவிக்கு வர முடியும். பூம்புகார் என்ற வியாபார சங்க வணிகர் சங்க பேரவை, இன்னைக்கு வணிகர் சங்க பேரவை எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ பண்ணீங்க பட்டினத்தாரோடு பயங்கரமாக பாவம் பண்ணவங்களுக்கு தான் இருக்கணும். ஏன்னா 600 கோடி சொத்தே பாவம்னு சொல்லி 3 தலைமுறை மெயின்டைன் பண்ண வச்சது எவ்வளோ பெரிய மகா பாவம்னு சொல்லி அந்த சொத்தை விட்டுட்டு. ஏன்னா 6,000 கோடி சம்பாதிச்சிடான் அந்த பையன், சின்ன பையன் மேகநாதனா, மேகத்திற்குரியவர். ஒரு அருமையான பையன். அவனுக்கு வணிகம் செய்யணும்னு ஆசை. அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, பொருள் எல்லாம் திரட்டி கொடுக்குறாரு. போய் வணிகம் செஞ்சுட்டு வரும்போது சாம்பல் மூட்டை, வைக்கோல், சாணி விரட்டி இதை கொண்டு வரோம். கடல் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பாங்க. வருடம் வந்து ஒரு திருவிழா மாதிரி அவங்களுக்கு. ஆனால் ஒரு கப்பலில் குறைஞ்ச அளவு தான் எடுப்பாங்க. ஏன்னா வணிகர்கள் தொடர்ந்து வர வேண்டும், அந்த பகுதியில் வர வேண்டும், பயந்துக்கூடாது. உயிரெல்லாம் கொல்ல மாட்டாங்க. எதிர்த்து சண்டையிட்டு அதில் அந்த கொள்ளை கூட்டத்தில் ஏதாவது உயிர் சேதம் உண்டானால் மட்டும்தான் பதிலுக்கு பாதுகாப்புகளை தாக்குவாங்க. அப்படி கொள்ளையடிக்கிற ஒரு எத்திக்ஸ் என்னன்னா, மூளை சரியில்லாதவன், பைத்தியக்காரன், நோயாளி, பெண்கள் இவர்களிடம் கொள்ளையடிக்க மாட்டேன்னு ஒரு விதிமுறை. குழந்தைங்க பெரியவங்க அடித்து துன்புறுத்தக்கூடாது. ஆனால் இவர் கப்பலில் ஏறும்போது இவரோட பொருளெல்லாம் பார்த்தா பைத்தியம், இந்த மூளை கலங்கி போச்சு. என் கத்தியை உன் கழுத்தில் வைப்பது கூட தகுதி இல்லை, என் கத்தி செய்கின்ற காசு கூட உங்ககிட்ட இல்லை, உன்னையும் ஒருத்த அமுச்சிக்கிற வரான் பைத்தியக்காரன், அவனுக்கு போய் காட்டுவோம் பைத்தியக்காரத்தனத்தை சொல்லி இறங்கிட்டான். மற்ற கப்பலெல்லாம் கொள்ளையடிச்சான். கப்பலில் கூட கொள்ளையடிக்காமல் வந்தது. வைக்கோல், இந்த சாம்பல், இந்த சாணி மூட்டைலாம் இருக்கிறதுனால புயல் மழை எல்லாத்துலேயும் என்ன ஆகும், அவன் கொண்டு போன பொருள் சேதாரம் அடையல. எவ்வளோ நுட்பம் பாருங்க. ஆன்மீகம்னா நுட்பம், மூட நம்பிக்கை கிடையாது. கொண்டு போய் அவங்க அப்பா இவ்வளோ நுட்பமாக ஒரு வார்த்தை சொல்கிறானே, என்னை எதிர்கொள்ளும் பொழுது தாயாக இருந்தால் சாப்பிட்டாயா என்ற பசி உணர்வு மேலிட தாய் உள்ளம் கேட்கும். நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று அறிவுடன் கேட்கிற தந்தை கொண்டாத அறிவை தான். காதர்ந்த ஊசியம் வாராது கடையில் வழி இருக்கே சொன்னார். காதர்ந்த ஊசியில் தைக்க முடியாத மாதிரி இந்த வாழ்க்கைக்கு அனுபவங்கள் இந்த பொருள்னாலாம் வராது. இந்த காற்று அறுந்து போச்சுன்னா, மேலே ஒரு காற்று போய் வந்துருக்குது, இந்த காற்று அறுந்து போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. 2400 சுவாசம் மனிதனுக்கு இருப்பதனால 24 மணி நேரத்தை வகுத்தாங்க. இந்த 24 மணி நேரம் உங்களுடைய ஒரு நொடி இந்த காற்று மாறுபட்டாலோ சீர்குலைத்தாலோ நேரடியாக பைபாஸ் சர்ஜரி தான். 35 லட்சம் 45 லட்சம் இல்லாமல் நீங்கள் சம்பாதிச்ச பணம்லாம் பைபாஸ் சர்ஜரிக்கு போயிடும். ஆகையால் இரக்கம் என்கின்ற தயவு விருத்தி அடைந்தால் அங்கே ஒரு தைமஸ் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அன்செக்ரேஷன் செக்ரேஷன் கிளாண்ட் விஞ்ஞானம் சொல்லுது. இரக்கம் உணர்வுடையவர்களுக்கு இந்த கிளாண்டு வந்து
ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதான் இந்த ஈவு இறக்கம். ஈவு இறக்கம் இருக்கா? வட்டிக்கு வாங்குறவங்க, வட்டிக்காக கொடுமைப்படுத்துகிறவங்க, கொலை பண்ணுறவங்க, இவெல்லாம் ஈவு இறக்கமே இல்லாதவன்னு சொல்கிறாங்க. அந்த இறக்கம் இருந்தால் அவன் நெஞ்சில் ஈரம் இருக்கும், சுரக்கும். அது அந்த ஈரம் தான் உடம்புல இருக்க உள்ளுறுப்புக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும். இப்போ தயா விருத்தி அடைந்தவர்கள்னா ஈவிறக்க முடியவர்கள் அர்த்தம். அவங்க எந்த செயல் செஞ்சாலும் நேர்த்தியாக இருக்கும். அந்த செயலால் யாரும் பாதிக்கப்படாது. பட்டினத்தார் செய்த செயலுக்காக வருந்தி அந்த கோணியை கட்டி சொத்தெல்லாம் திறந்துட்டார். அது வார்த்தை லாஸ்ட்டில் சூறையாடுங்கள்னார். எவனோ சம்பாதிச்ச பொருளை போய் கொள்ளையடிச்சு போகணும்னு சொல்லுவேண்ணா. சூறையாடுங்கள்னா என்ன? யாரையும் கேட்க தேவையில்ல, பிடிச்சது எடுத்துன்னு போய் நேரம் கழித்தான். எப்படிப்பட்ட தமிழ் மரபு பாருங்க. செட்டியார்களுக்குள்ள எப்படி ஒரு ஆற்றல் மிக்க ஒருத்தர் செட்டியார் இருந்திருக்கிறார். ஆன்மீகத்தில் தான் அனைத்து ஜாதியினரும் அனைத்து சமூகத்தினரும் மிக பெரிய உயர்ந்த இடங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். எப்போ ஆன்மீகத்தை விட்டானா உடனே ஜாதியை பிடிச்சிப்பாங்க, சமயத்தை பிடிச்சிப்பாங்க, மதத்தை பிடிச்சிப்பாங்க, கீழே வந்துடுவாங்க. அவங்களோட நோக்கம் உயர்வானது தான். அவங்க சொன்ன நோக்கமோ செயலோ அதை ஃபாலோ பண்ணாம அந்த விஷயத்தை உயர்வானதுன்னு நினைச்சுக்கிட்டு சதா அந்த உயர்வான விஷயத்தை பேசக்கூடாது. அந்த உயர்வு என்ன தரும், என்ன செயலை தரும்? பாதி குருமார்கள் அழிவுக்கு காரணமானவர்கள். பாதி குருமார்கள் தான் அழிவே. ஒன்றும் இல்லாத ஒன்றை ஒன்றென காட்டுகின்ற அந்த ஒன்று இல்லை என்று சொல்கின்ற மரபு தான் உருவம், அருவுருவம், அருவம். இந்த கான்செப்ட் இப்போ தெளிவு பண்ணணும். ஒன்றுமே இல்லாமல் 19 இறைவன் இருக்கிறாருன்னா அவன் வானத்தில் இருக்கிறாரு. அவர் பெரிய ராஜ்யம்லாம் வச்சிருக்காரு, நிறைய ஆட்கள்லாம் வச்சுருக்காரு. அவருக்கும் ஆள்லாம் தேவை. இறை தூதர்களை வச்சு போய் அடித்து தூள் கிளப்பிட்டுவான். அந்த தன்மை அன்றைக்கு என்ன செய்ததோ இன்றைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அப்புறமா தான் செய்யும். சிற்றனு வடிவினன்னு சொல்கிறார் திருவற்பிரகாசம். நம்மளும் கடவுளும் ஒரே அனாதி காலமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளால் படைக்க முடியல, அவர் படைக்கிறார். நம்மளோட ஆன்மாவும் கண்ணுக்கு தெரியாது, அவரோட அணுவும் கண்ணுக்கு தெரியாது. இவருக்கு நீதிமான்லாம் கிடையாது. நீதிமான்னா பாருங்க, இப்போ ஒருத்தர் இன்னைக்கு செத்து போயிருப்பான், அவனை விட கொடூரமானவங்களாம் இருக்கிறான். இப்போ நீதிமானா? அவனை தண்டிக்காம ஏன் இவனை தண்டிச்சாரு? இவன் பக்குவத்துக்கு வரான், ஆனால் அந்த பக்குவம் செய்யறதுக்கான சூழ்நிலை இல்லை. அப்போ அவனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படி தான் விகிதாச்சாரம்லாம் கிடையாது. ரொம்ப அதிக பாவம் பண்ணால் அதிக தண்டனை, கம்மியான பாவம் பண்ணாலே தண்டனை தான், மரணம் தான். கொடூரமாக சாவாலாம் கிடையாது. இவன் விழிப்புணர்வு இல்லாமல் கொடூரமாக சாவான். ஒருத்த போய் லாரியில் மாட்டி சாவணும்னா வண்டி எடுத்து ஓட்டுறான். அப்போ கடவுள் கொடூரமாக சாவடிச்சிட்டாரு இவன் சொல்கிறான். கடவுள் கொடூரமாக சாவடிக்கவில்லை. இவன் அறிவை கொண்டு கடவுளை பயன்படுத்தவர். மூட நம்பிக்கை அப்படி நம்புறான். இறைவனுக்கு அஞ்சுங்கள் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இறைவனுக்கு ஏன் அஞ்சணும்? கேள்வி கேட்கணும். இறைவனே வந்தால் நீ இறைவனா? நீ இறைவனா? இறைவனா என்ன? பசி பட்டினி இல்லாமல் இந்த உலகத்தை சமமாக நடத்தணும். பசி பட்டினி இல்லாமல் இருக்கா? அப்போ இறைத்தன்மை என்பது உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. அதை கொடுக்க விடாமல் தடுத்து நீ தான் வச்சுன்னுக்கிற. இன்னைக்கு தென்னை மரத்தில் ஏறி யாராவது தேங்காய் எடுத்தால் தேங்காய் திருட்டு பேர். அன்னைக்கு தென்னை மரத்தில் ஏறினா அது எல்லாருக்கும் பொதுவானது. இயற்கையாக விளையக்கூடிய ஒரு பொருள் என்னுடைய மண்ணில் விளைந்தது என்று நான் விலை நிர்ணயம் செய்கிறேன். இது எப்படி அறிவாகும்? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தீ சொல்லுங்க. தீ வைப்பான்.